இந்த மிதன ராசியில பிறந்தவங்க, நீங்க இந்த வருடம் அற்புதமான நேரம் 2026. இந்த இனி 2026, 27, 28, 31 வரைக்கும் மிதன ராசிக்கு அற்புதமான நேரம். நீங்க எதெல்லாம் இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு பயன்படுத்த முடியுமோ, 2026லேருந்து இன்னொரு 5 வருஷம் 2031 வரைக்கும் என்னென்னலாம் நீங்க சாதகமா செய்ய முடியுமோ, உங்களுக்கு பிளானட்ஸ் உதவுது. கிரகங்களும் உதவுது. லக்னத்திலே கேது வந்தாலும் ஒரு சில ஆப்பரேஷன்கள் மட்டும் நடக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. பயப்பட வேண்டாம். இல்லாட்டி உங்க குழந்தைங்களுக்கு ஆப்பரேஷன் நடக்கும். இது மட்டும் தான் மிதன ராசிக்காரவங்க. ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. இந்த வருஷம் யாராவது அரசியல்ல உள்ளவங்க, எழுத்துத் துறையில உள்ளவங்க, பத்திரிகை துறையில உள்ளவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு. அரசியல்ல உள்ளவங்களுக்கு. அது மாரி கட்டுரை துறை, கலைத்துறை உள்ளவங்கலாம் ரொம்ப வாய்ப்பு. ஜோதிடத்துறை உள்ள மிதன ராசிக்காரங்களும் நல்ல பேரு புகழ் அடையறதுக்கு எல்லாமே நல்ல வாய்ப்பு. 2வது சீரியல் ஆக்டர்ஸ், நடிகர், நடிகைகள் மிதன ராசியில யார் இருக்காங்களோ அவங்கலாம் நல்ல வெற்றி வாய்ப்பு. பலவிதமான நன்மைகளை உண்டு பண்ண முடியும். அவங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுக்கும். ஸோ மிதுன ராசிக்காரவங்க செய்ய வேண்டிய மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் செல்ல வேண்டிய ஆலயம், அதாவது மிதுன ராசி மிருகசீரிஷம் செய்ய வேண்டியது வந்து என்னன்னா, சின்ன பரிகாரம். அவங்களுக்கு என்னன்னா, வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தாத்தாவோ பாட்டியோ யாராவது உங்களுக்கு குருமார்கள் யாராவது இருக்காங்கன்னா, அது சின்ன குழந்தையோ பெரியவங்களோ யார் இருக்காங்களோ, இல்லை சார் எனக்கு மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 80 வயசாச்சா, ஜீவசமாதி வழிபாடு, நான் 60 வயசு ஆச்சா, இல்லை உங்களுக்கு மேலே உள்ளவங்க 70 வயசுக்காரவங்கள்ட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கலாம். வாங்கிட்டே இருக்கீங்கன்னா இன்னும் உங்களுடைய கர்மா வந்து மேலும் மேலும் உங்களுடைய புண்ணியம் கூடுது அப்படின்னு அர்த்தம். இதுதான் உங்களுக்கு பரிகாரம். 2026, 29 வரைக்கும் சூப்பராக உங்களுக்கு சனி பயிற்சி நல்லா இருக்க போகுது.